Taste the Daily. மேட்டூரில் முடி திருத்தம் செய்ததற்கு பணம் கேட்ட சலூன் கடையில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய இருவர் சிக்கியுள்ளனர். மேட்டூர் 18வது வார்டு தூக்கணாம்பட்டியில் பச்சையப்பன் என்பவர் நடத்தி வரும் சலூன் கடையில் அமீர், ஷங்கர் ஆகிய வடமாநில தொழிலாளர்கள் இருவர் முடி திருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சலூன் கடைக்கு குடிபோதையில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் முடி திருத்தம் செய்துள்ளனர். பின்னர் அதற்குரிய கட்டணத்தை கேட்ட வடமாநில தொழிலாளர்கள் இருவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தூக்கணாம்பட்டியைச் சேர்ந்த வினோத்குமார், குணசேகரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின் கம்பத்தை மாற்ற மீனவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தெற்கு நரிப்பையூரில் கடற்கரையோரம் அமைந்துள்ள மின்கம்பம் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும்படி ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் மின் கம்பத்தை மாற்றி மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தேயிலை தோட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தொலைத்தொடர்பு சாதனங்களும் செயலிழந்தன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்த காரணத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இங்குள்ள ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய 3 கிராமங்களிலும் கடந்த 4 நாட்களாக மின்சாரமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகை தரும் நிலையில் தூய்மை பணி மேற்கொள்ளப்படாததால் குப்பைகள் குவிந்துள்ளன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் உள்ளாட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தேயிலை தோட்ட பகுதிகளில் நிலவும் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே மயிலை வேட்டையாடி சென்றுள்ள சிறுத்தையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். பொன்னேகவுண்டன்புதூரில் தர்மலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் முட்டையிட்டு அடைகாத்த மயிலை சிறுத்தை ஒன்று வேட்டையாடியுள்ளது. இதனை பார்த்து மின்வாரிய ஊழியர்கள் சத்தம் போட்ட நிலையில் சிறுத்தை அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே அவுட்டுக்காய் பயன்படுத்தி முயல் வேட்டையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவுட்டுக்காய் என்பது விலங்குகளை மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படும் ஒரு வகையான விஷம். முயல் வேட்டை இந்தியாவில் சட்டவிரோதமாக இருக்கும் நிலையில் ஆலந்துறையை அடுத்த புழுவப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் முயல் வேட்டைக்கு அவுட்டுக்காய் பயன்படுத்தி வந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வனத்துறையினர் மணிகண்டனை பிடித்து கைது செய்து ஆலந்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கர்நாடக மாநிலம் சிரூர் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த லாரி ஓட்டுநரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழக அரசு உதவிட வேண்டுமென மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த தாத்தையங்கார்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன் கர்நாடக மாநிலத்திற்கு டேங்கர் லாரி ஓட்டி சென்றபோது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சின்னண்ணனின் மனைவி கீதா கோரிக்கை விடுத்துள்ளார்.